அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிஃப்டி இன்ட்ராடேல எப்படி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல நான் நிஃப்டியில் 5 மினிட் சார்ட்டில் இருக்கேன். யூஎஸ் இரான் வார் டென்ஷன் மறுபடியும் ரைஸ் ஆகிறதுனால ஆல்ரெடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு ஓகேங்களா. ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கு. பட் கேப் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, 23,800 க்ளோசிங்லேருந்து 23,700, அதாவது 23,700 ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஒரு 750 வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு திரும்ப ஃபால் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனாலையும் மார்க்கெட் ஆல்ரெடி பேரிஷ் ட்ரெண்டு இருக்கிறனாலையும் மேக்ஸிமம் பேரிஸாக போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறனால நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கேண்டில்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லோலேருந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் க்ரீன் கேண்டில், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஃபுல் ரெட் கேண்டில், பிக் எதுவுமே இல்லாமல் ஃபுல் பால்டு கேண்டில். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு ஃபுல் பால்டு கேண்டில். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப்டர் இந்த 15 மினிட் கேண்டிலுக்கு அப்புறம் அந்த ரேஞ்சு பிரேக் டவுன் ஆகி ஒரு பேரிஷ் கேண்டில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ஃபார் ஃபியூ ஹவருக்கு உங்களுக்கு சைடு வைஸில் போகுது 1 ஹவர், 1 or 2 ஹவர்ஸ். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் திரும்ப மல்டிபிள் டைம்ஸ் இந்த லெவலில் வந்து உங்களுக்கு ரீடச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ அதிலிருந்து உங்களுக்கு நல்லா கண்டினியூஸாக டவுனில் போயிருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ரிவர்ஸ் வந்து லைட்டாக ஒரு புல்லிஷ் வாங்கினாங்க, திரும்ப இமீடியட்டாக அங்கேருந்து ஒரு பேரிஷ் வாங்கினாங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லாவே மார்க்கெட் வந்து டவுனில் மூவ் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நிஃப்டியோட 23,600 பிஇயில் இருக்கேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு சைடு வைஸில் போயிருக்கு. நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம் எங்கே எடுத்துப்போம் அப்படின்னா ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து டேஸ் டே ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட், தேர்ட். ஓகே, இது வந்து ஃபோர்த் கேண்டில். ஓகே, ஸோ இந்த லோ லெவலில் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா 40, அது என்ட்ரி 40 இருந்துச்சுன்னா அது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா 27 அந்த லோ வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் தான் டவுனில் போயிருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல ஹையில் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் 53லேருந்து 43, 33, 23 கூட போகல. 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது பிரேக் அவுட் ஆகி நல்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை கொடுத்துருச்சு. ஓகே, இதில் ஒருவேளை இன்னைக்கு 23,500 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10 rupeesல இருந்தது. அது இன்னைக்கு ஈவினிங் க்ளோஸ் ஆகும்போது 120 rupeesல க்ளோஸ் ஆயிருக்கு. காட்ட பாருங்க, 23,500. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்னிங்கில் உங்களுக்கு 10 rupeesக்கு இப்போ ஃபியூ ஹவர்ஸ்க்கு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 10 rupeesக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆனது ஒரு 17 ரூபா அந்த ரேட்டில். பட் இந்த இடத்துல ஒரு 10 rupeesலேயே நம்ம என்ட்ரா இருந்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 15 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனது இது 120 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் ஃபார் 650 rupees 65K வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகே, பட் இது வந்து ரொம்ப ரேராக இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன், ரொம்ப பேனிக் டைமிங், அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். ஒரு பென்னி ப்ரைஸில் ரிஸ்க் எடுத்து பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான சுச்சுவேஷனில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரே நாள்லேயே நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஈவன் இந்த மாதிரி டைம் வார் டைம் இல்லை வேறு ஏதாவது ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அடிக்கடி வரும்போது நம்ம எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறனால ப்ரீமியமும் வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைச்சிது. இதே வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் மற்ற ஃப்ரைடே இல்லை மண்டே அந்த மாதிரி டைம்னா உங்களுக்கு ப்ரீமியமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பைரி டேங்கிறதுனால இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இது வந்து டிகே ஆகிருக்கு ப்ரீமியம். பட் இந்த டென்ஷனால், வார் டென்ஷனால் உங்களுக்கு நல்லா ரைஸ் ஆகி நல்ல ஒரு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரேராக இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்னி ப்ரைஸில் ஒரு ஸ்மார்ட் ரீசனோட ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மற்ற நாள் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டை விட ஒரே நாளில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம்.
இன்னைக்கு செஷன் என்ஜாய் பண்ணிருக்கீங்க நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங்.